எனதருமை மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் இனிய நற்றமிழ் வணக்கம். தமிழ் 4ஆம் வகுப்பு பாடம் 9 கரிகாலன் கட்டிய கல்லணை. குழந்தைகளா, கரிகாலன் என்பதும் நமக்கு நினைவில் வருவது அவர் கட்டிய கல்லணை. கல்லணை என்ற போதும் நமக்கு நினைவில் வருவது அதை கட்டிய கரிகாலச் சோழனே ஆவார். குழந்தைகளா, இந்த பாடப்பகுதியில் மணிமொழியும் கனிமொழியும் தன் மாமா வீட்டிற்கு செல்கிறார்கள். மாமாவும் கல்லணையை சுற்றி பார்க்க அழைத்து செல்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் அங்கு கல்லணையை பற்றி அவர்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கிறார். அந்த உரையாடலை நமக்கு இனிய பாடமாக கொடுத்துள்ளார்கள். வாருங்கள், நாம் இப்பொழுது பாடப்பகுதிக்கு செல்வோம். மணிமொழியும் கனிமொழியும் தங்களது முதல் பருவ விடுப்பில் திருச்சியில் உள்ள தம் மாமா வீட்டிற்கு சென்றனர். கல்லணையை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தினை மாமாவிடம் கூறினர். மாமாவும் அதற்கு இசைந்து தமது குடும்ப உறுப்பினர்களையும் அழைத்து கொண்டு கல்லணைக்கு செல்கிறார். எனக்கு இந்த பயணம் மகிழ்ச்சியை தருகிறது மாமா. எனக்கும் தான். ஏனென்றால் நம்மோடு அத்தையும் கபிலனும் வருவது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. நாம் பார்க்க போகும் கல்லணையை நெருங்கிவிட்டோம். வாருங்கள், கல்லணையை சுற்றி பார்ப்போம். மாமா, கல்லணை எந்த மாவட்டத்தில் உள்ளது? தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது. திருச்சியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த கல்லணையை கரிகாலன் என்ற மன்னன் கட்டினான். கல்லணையை கட்டிய கரிகாலன் பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமாக உள்ளது மாமா. உங்களுக்கு தெரிந்த செய்திகளை கூறுங்கள். எனக்கு தெரியும், நான் கூறுகிறேன், கேளுங்கள். சோழ அரசர்களில் மிக முக்கியமான சிறப்புமிக்க அரசன் கரிகாலன் ஆவார். இவரது இயற்பெயர் வளவன் என்பதாகும். இவரது பெயர் வளவன் என்று சொல்கிறீர்கள். அப்படியானால் கரிகாலன் என்ற பெயர் எப்படி வந்தது? கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் என்பது பொருள். இளம் வயதில் இவருக்கு ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக இப்பெயர் இவருக்கு வழங்கலாயிற்று. கல்லணை எவ்வளவு நீளமாகவும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாகவும் இருக்கிறது. இந்த கல்லணையை கட்ட கரிகாலன் எடுத்துக்கொண்ட முயற்சியை கூறுங்கள் மாமா. சரி, கூறுகிறேன். எனது ஆசிரியர் எனக்கு சொன்ன செய்திகளை நான் உங்களுக்கு கூறுகிறேன். தற்போது பயன்பாட்டில் உள்ள மிக பழமையான ஒரே அணை கல்லணை. இதுவே உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் எனவும் கூறப்படுகிறது. மணலில் அடித்தளம் அமைத்து கட்டியுள்ளார்கள். இது பழந்தமிழரின் தொழில்நுட்பத்திற்கு சான்றாகும். இது இன்று வரை வியத்தகு சாதனையாக உள்ளது. ஓ, அப்படியா மாமா? ஆம். காவிரியில் அடிக்கடி பெரும் வெள்ளம் வரும். ஆனால் அந்த நீர் எதற்கும் பயன்படாமல் கடலுக்கு சென்று விடும். மக்கள் மழை காலத்தில் வெள்ளப்பெருக்காலும் கோடை காலத்தில் நீர் இன்றியும் மக்கள் துயரப்பட்டதை கண்டு அதனை தடுக்கும் பொருட்டு பெரியதொரு அணையை கட்ட முடிவெடுத்தான் கரிகாலன். அப்போதே இரும்பு கம்பிகள், சிமெண்ட் இருந்ததா மாமா? இல்லை அம்மா, இது கட்டப்பட்ட முறையை சொல்கிறேன் கேள். காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டனர். அந்த பாறைகளும் நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றன. அந்த பாறையின் மேல் வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீரில் கரையாத ஒருவித ஒட்டும் களிமண்ணை பூசி இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ளும்படி செய்தனர். இது பல நூற்றாண்டுகள் கடந்து இன்றும் உறுதியோடு நிற்கிறது. கல்லணை தமிழர்களின் கட்டுமான திறனை பறைசாற்றுவதாக அமைந்துள்ளது. இதோ இங்கே பாருங்கள், ஒரு கல்வெட்டு உள்ளது. இதில் என்ன எழுதியிருக்கிறது என்று படிப்போம் வாருங்கள். இவ்வணை 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. காவிரி ஆறானது காவிரி, கொள்ளிடம், வெண்ணாறு, புது ஆறு என 4ஆக பிரிகிறது. காவிரி இவ்வாறு பிரியும் இடத்தில்தான் கல்லணை கட்டப்பட்டுள்ளது. இதனால்தான் திருச்சி, தஞ்சாவூர் மாவட்டங்கள் வளமாகின்றன. இது விவசாய பாசனத்திற்கான மிகப்பெரிய திட்டமாகும். மதிய உணவு கொண்டு வந்துள்ளேன். மர நிழலில் அமர்ந்து அனைவரும் உணவு உண்போம் வாருங்கள். கல்லணை பார்ப்பதற்கு
கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைந்துள்ளது. எனவே கரிகாலனுக்கு நன்றி கூறுவோம். கல்லணை உள்ளவரை கரிகாலனின் புகழ் நிலைத்து நிற்கும். குழந்தைகளா, நீங்களும் கரிகாலன் கட்டிய கல்லணை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். வாருங்கள், மதிப்பீடு பகுதிக்கு செல்வோம். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான பழத்தை தேர்ந்தெடுக்க. துயரம் இச்சொல் குறிக்கும் பொருள் துன்பம். வியத்தகு இச்சொல் குறிக்கும் பொருள் ஆச்சரியம் தரும். முறியடித்து இச்சொல் குறிக்கும் பொருள் தகர்த்து. சூழ்ச்சி இச்சொல் குறிக்கும் பொருள் தந்திரம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? பெருவெள்ளம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெருமை கூட்டல் வெள்ளம். தங்கி இருந்த இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தங்கி கூட்டல் இருந்த. அமைந்துள்ளது இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமைந்து கூட்டல் உள்ளது. அரசு கூட்டல் ஆட்சி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அரசாட்சி. நீர் கூட்டல் பாசனம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நீர்ப்பாசனம். பந்தை அதன் எதிர்ச்சொல் கூடையில் போடலாமா? தொலைவில், அருகில், எதிரிகள், நண்பர்கள், பழைமை, புதுமை, அடித்தளம், மேல்தளம், பெரிய, சிறிய. அவ்வளவுதான். அடுத்த பகுதிக்கு செல்வோம் வாருங்கள். சரியானதை எடுத்து எழுதுக. கல்லணை அமைந்துள்ள மாவட்டம் தஞ்சாவூர். தமிழ்நாட்டில் காவிரியின் முக்கிய துணையாறு கொள்ளிடம். கல்லணையை கட்டிய அரசன் கரிகாலன். கல்லணை எந்த தொழில்நுட்பத்திற்கு சிறந்த சான்றாக திகழ்கிறது? பழந்தமிழர். வினாவிற்கு ஏற்ற விடை அளிக்க. கரிகாலனின் இயற்பெயர் என்ன? கரிகாலனின் இயற்பெயர் வளவன். கரிகாலன் என்று பெயர் வர காரணம் என்ன? கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் என்பது பொருள். இளம் வயதில் இவருக்கு ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக இப்பெயர் இவருக்கு வழங்கலாயிற்று. கரிகாலன் கல்லணையை கட்ட காரணம் யாது? காவிரியில் அடிக்கடி பெரும் வெள்ளம் வரும். ஆனால் அந்த நீர் எதற்கும் பயன்படாமல் கடலுக்கு சென்றுவிடும். மக்கள் மழைக்காலத்தில் வெள்ளப்பெருக்காலும் கோடை காலத்தில் நீரின்றியும் மக்கள் துயரப்பட்டதைக் கண்டு அதனை தடுக்கும் பொருட்டு பெரியதோர் அணையை கட்ட முடிவெடுத்தார் கரிகாலன். கல்லணையின் சிறப்பாக நீ நினைப்பதை எழுதுக. குழந்தைகளா, இந்த வினாவிற்கு உங்களுக்கு பிடித்த விடையை நீங்களே எழுதி கொள்ளலாம். கல்லணையின் சிறப்பாக நீங்கள் எதை நினைக்கின்றீர்களோ அதை எழுதினால் போதுமானது. வாருங்கள், மொழியோடு விளையாடுவோம் பகுதிக்கு செல்வோம். ஓர் எழுத்தை கண்டுபிடி. 4 சொல்லை பெறலாம். எடுத்துக்காட்டு பாருங்க. மத்தியில் மா, மரம், சமம், மனம், மருந்து. இதே போன்று இந்த அடைப்புக்குள் உள்ள சொற்களை பாருங்கள். மத்தியில் என்ன எழுத்து போடலாம்? வாருங்கள், லா போடுங்கள் பார்ப்போம். வளம், நீளம், காலம், விளக்கு. இங்கு இந்த அடைப்புக்குள் மத்தியில் கு போடுவோம். பழகு, குளம், தொகுதி, குடம். இங்கு என்ன போடலாம்? யோசியுங்கள் பார்ப்போம். வி போடலாம். வாருங்கள். வி, விகுதி, மாவிலை, விறகு, கருவி. இந்த சொற்களை நீங்களும் சொல்லி பழகுங்கள் குழந்தைகளா. அறிந்து கொள்வோம் பகுதியில் என்ன கொடுத்துள்ளார்கள் என்று கவனிப்போம் வாருங்கள். தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய அணைகள்: கல்லணை, மேட்டூர் அணை, வைகை அணை, சாத்தனூர் அணை, பவானிசாகர் அணை. குழந்தைகளா, இந்த அணைகளின் பெயர்களை நீங்கள் எழுதவும் வாசிக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள்.
இந்த பாடம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நாம் மீண்டும் ஒரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.